இன்னும் பேசு, மரியாதை இல்லாமல் பேசு. பிறகு துக்கம் விசாரிப்பதாக போய் நில், எங்களுக்கு கவலை இல்லை. நீதான் வருவாய், நாங்கள் வரமாட்டோம். மனித மாண்பெல்லாம் எங்களுக்கு தெரியும், யார் மனிதர்கள் என்றும் எங்களுக்கு தெரியும். அவனை ஏமாத்தாங்க. தேவ வாசகம் இறை செய்திருக்கு, விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கிறாலும் துயரத்தில் பங்கேறுந்து துன்பத்தில் போய் பங்கேற்று துயரத்தில் பங்கேற்கும் போது இதே போல் துயரம், இதே போல் துயரத்தை, இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும், இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிக்குங்கிறார் இறைமகன் இயேசு. உனக்கு புரியுது நினைக்கிறேன். அதனால அரசியல் நிலைப்பாடு, அரசியல் கோட்பாடு வேறு, கருத்து முரண் வேறு, மானுட வெறுப்பு வேறு, மானுட பற்று வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது. எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறவங்க. 36 லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரனும் பேத்தியிலும் போட்டதற்கு, அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரனும் பேத்தியும் போட்டதற்கு, பிஜேபி இருக்கிற போட்டதற்கு, காங்கிரஸ் கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரனும் பேத்தியும் போட்டது இருக்கு. 36 லட்சம் 26ல 1,20,20,00,000 26 லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம்லாம்? வெறி, வன்மம், அதை ஏத்திக்கணும். சோறு வரதா பழக்கணும். இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க. பாரா எலும்பு கூடையை இறுக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாரா தாயை பற்றி, தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அண்ணன் கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை. அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள். ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது. தேர்வாளர் எழுதாம இருக்கான்ல, அவனுக்கு ஒரு போராட்டத்தை போடுவேன். அப்புறம் துப்புரவு தொழிலாளிக்கு ஒரு போராட்டம் போடுவேன். எனக்கு தூக்கம் வரல, உங்களையும் தூங்க விடுறதா இல்லை. கண்ண முன்னா வரும் இந்த படம், கண்ண முன்னா கதறல். கண்ண மூடி தனியா இருந்தால் ராணுவ முகாமுக்குள்ள என் தம்பி பாலச்சந்திரன், எங்கள் அன்பு மகன் வறுமையோட அப்படி பொறுப்பி ஏக்கமா எங்களை பார்த்தது ஞாபகம் வரும். நீ இப்படித்தான் கற்பனை செய்யணும். நீ நல்ல தன்மானமிக்க தமிழ் மகன், தமிழச்சி பிள்ளை, மார்ல பால் குடித்த பிள்ளைகள் இப்படிதான் யோசிக்கணும். நம்ம தங்கை வன்புணர்வு செய்தார்கள், அது செய்தி அல்ல. 11 பேர் மாறி மாறி வன்புணர்வு செய்யும் போது நம் தங்கை இப்படி எப்படி யோசிப்பால்? இத்தனை ஓடிமான தமிழ் மக்கள், என் உடன் பிறந்தார்கள், என் அண்ணன் தம்பிகள், என் சித்தப்பன் பெரியப்பன்மார்கள், என் தாத்தா பாட்டிமார்கள், மானத்திற்காக உயிரை விட்ட இனக்கூட்டமே, இப்படி சிங்கள நாய்கள் என் மானத்தை கெடுக்கிறார்களே, தடுக்க ஒருவரும் இல்லையா என்று எண்ணிருப்பாளா? இல்லை. அந்த நேரத்தில் அவள் என்ன ஓட்டம், அவள் மன ஓட்டம், அவள் சின்னை எப்படி இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்த்தான். நீ தூங்கிட்டினா அதுக்கப்புறம் பேசுறான். தம்பி பாலச்சந்திரன் அந்த ரொட்டியை வாயில வச்சு தூரத்தில் ஏக்கத்தோடு பார்க்கிறானே, எத்தனை ஓடி சொந்தம் அவனுக்கு. பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் தனக்கு வீடு கட்ட போராடினானா, தான் பிறந்த இனத்திற்கு நாடு கட்ட போராடினானா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் செஞ்சு அவன் நினைத்திருந்தான் எந்த நாட்டோடும் சமரசம் செஞ்ச அதிபனாகி சொகுசாக வாழ்ந்திருக்கிறான். இப்ப நாம நினைச்சிருந்தா வாழ முடியுமா? முடியாதா? 2 விழுக்காடு, அரை விழுக்காடு, 1/4 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு அத்தனை சீட்டு இத்தனை ஓடிங்கும் போது 8.22 விழுக்காடு வச்சிருக்கவனுக்கு என்ன எம்புட்டு பேசியிருப்பான், எம்புட்டு பேசியிருப்பான் சொல்லு பார்ப்போம். 10 பேர் உள்ள போகலாம். நீங்க உள்ள போய் போனவன் என்ன பண்ணான்னு கேட்டா பதில். போனவன் என்ன பண்ணா? மேசை தட்டினான். அதை மாட்டு சாணி தட்டினாலும் ராட்டியாவ என்ன பண்ண, என்ன பண்ணினார்கள்?